ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லியாங்கோட ரூமுக்கு வெளியே அப்படியே நின்று பார்க்குறாங்க. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. இவங்க வந்த உடனே அந்த லியாங் பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறான். சரி வந்துட்டு தூங்கவே இல்லை போல், அவனும் அலர்ட்டாக தான் இருக்கான் போல். இவங்க 2 பேருமே ஒரு நர்ஸோட கண்ணில் மாட்டிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, அந்த பேஷண்ட்டை பார்க்க வந்தோம், இதெல்லாம் பேஷண்ட்டை பார்க்குற நேரமா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ ஏதோ நடக்க போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா லியாங் மட்டும்தான் தனியாக இருக்கான். இந்த டைமில் யாராவது வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறானா. அதே சமயம் இங்கிட்ட லியாங் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்து அப்படியே எட்டி பார்க்குறான். வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ யாருமே இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கதவை அடைச்சிட்டு அப்போ தான் மூச்சே விடுறான். அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஷென் இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறாங்க. டே, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுடா, சொன்னால் கேளு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உனக்கான காசை நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட தான் ஃபோனை பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அது யார் சென்ட் பண்ணா அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறா. பட் அந்த நம்பர் வந்துட்டு ரீச் ஆக மாட்டுது. ஸோ அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. நம்பருக்கு ரீச்சும் ஆக மாட்டுது. யார் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணாங்கன்னே தெரில. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, குளிர வேற செய்யுது அப்படின்னு. குளிர்தா உனக்காவா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த கோட் எடுத்து கவர் பண்ண போகிறானா. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா தள்ளி போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், அம்மா வென்சுவா உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு. 20 வருஷமாக தெரியும் அப்படின்னு. சரி, அவள் வேற ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணுறாள், நீ அங்கே போய் பார்த்துருக்கியா? ஏன் திடீர்னு வென்சுவை பற்றி கேட்குற அப்படின்னு. எனக்கு அவன் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, எப்போவுமே ஓ மேலே மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த டைமு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜோ அப்படின்ற ஒரு பர்சன் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே அவன் டைமை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கு. இவன் மேலே போன டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் டாக்டர் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கான். சுற்றி பார்க்குறான் யாராவது வராங்களா வைக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்படியே மெதுவாக காலெல்லாம் எடுத்து வச்சு தான் நடந்து போயிட்டுருக்கான். நான் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் ஆகிடுது, இவன் ஒரு டாக்டராக இருந்தான் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு மெதுவாக போகிறான், ஏதோ சரியில்லையே அப்படின்ட்டு இவன் அப்படியே மேலே பார்க்குறா. ஹீரோ மேலே தானே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். பட் சத்தம் போட்டு கூப்பிட்டோம் அப்படின்னா இவன் உஷாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவன் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா லியாங்கோட ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அந்த சைடு லியாங் பார்த்தீங்கன்னா என்னடா யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கண் முழிச்சு பார்க்குறான். ஸோ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சில் வந்துட்டு ஒரு கர்ச்சிப்பை வச்சு அழுத்தும் போது அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டுறான். இதுக்கப்புறம் என்ன ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படியே அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த டாக்டரை பார்த்தோன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் இன்ஜெக்ஷன் தான் போடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. இல்லை நீ டாக்டரே கிடையாது, நீ என்ன பண்ண வந்த அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பிடிக்க போகிறாளா, அவளை பிடிச்சி அப்படியே அந்த சைடு தள்ளி விட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்ஐ ஓடிட்டு இருக்கான். ஹீரோனும் பார்த்தீங்கன்னா கத்துறா ஹெல்ப் அப்படின்ட்டு. ஸோ இந்த சத்தம் அப்படியே மேலே ஃபோன் பேசிகிட்டு இருக்க ஹீரோக்கு கேட்குது. அந்த ஜோ வந்து சொல்லிட்டு இருக்காப்புல லியாங் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அந்த கிளைண்டோட லிஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். பரவாயில்ல தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ கீழே வந்து பார்த்தா ஹீரோனையும் காணோம். ஐயோ இவளுக்கு தான் அதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வந்து எஸ்ஆகி போயிட்டுருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே இங்கிட்டுமா ரோட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவுமே ஓடி வந்துட்டான். ஸோ எதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது போனவங்க ரிட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை நோக்கி தான் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவனும் கத்துறான், அடி அங்கே பாரு அப்படின்னு. ஸோ இவங்க வந்து பைக்கில் ஃபாஸ்ட்டாக வராங்களா. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஒரு சின்ன ஸ்கூட்டி மாதிரி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா வந்து வழியை மறைச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இருக்கான்ல அவனுக்கு ஒரே மிதி தான், அவன் போய் கீழே விழுந்துட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பர்சனை போயிட்டு தூக்கி விட்டு பார்க்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, யானு தான். ஹீரோனுக்குலாம் ஒன்றுமே புரியலை. ஸோ தூக்கி விட்றான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பீசஸ் வந்துருச்சு. டே என்னடா தனியாக வந்து விழுந்து கிடக்க, என்னடா உனக்கு வண்டி கூட ஓட தெரியாதா, சரி வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அதுங்க பார்த்தீங்கன்னா யானை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இவங்களோட இதுக்காக யான் சுற்றிட்டு இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நீ என்ன பெரிய இதுன்னு நினப்பான் மனசில், எதுக்காக நீ தனியாக இந்த மாதிரி வந்த, இது எவ்வளோ ஒரு டேஞ்சர் தெரியுமா அப்படின்னு. உன் கூட இருக்கணும் தான் டேஞ்சரு, ஆனால் நான் இல்லையா, போடா போய் வேலையை பாரு அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில.
இதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிறான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த லியாங்க அட்டாக் பண்ண கேஸில் வந்து விசாரிச்சிருப்பாங்கல்ல, அதே போலீஸ் தான் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ ஹீரோவையே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறமா அந்த மென்னு பார்த்தீங்கன்னா ஃபெங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் வராங்க. ஸோ இவர் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கா, என்னடா இந்த டைமும் தோற்று போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணுறாரா. அந்த சைடு அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா கிளின்னு கிளிக்கிறான். ஏன்டா எதுக்குடா லியாங்க கொலை பண்ண ஆளெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்கீங்க, ஒழுங்கா காசை ரெடி பண்ணுங்கடா முட்டா பசங்களா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ இந்த மென் வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் அந்த லியாங்க தான் இந்த ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு. அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, அவனை சுற்றி அத்தனை போலீஸ் இருக்காங்க, அதையும் மீறியும் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கானா போடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை வந்துட்டு ஒரு பிளேஸுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் வந்து கேட்குறா, எதுக்கு இங்கே என்னை கூப்பிட்டு வந்த, நான் வீட்லேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு. இல்லை நீ தனியாக இருக்கிறது சேஃப் கிடையாது இந்த டைமில் அப்படின்னு. ஏன் அவங்க வீட்டுக்கு வந்து என்னை கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் ஹாஸ்பிட்டலில் அந்த லியாங்க கொலை பண்ண வந்தவங்களுக்கு நீ தனியாக வீட்டில் இருக்க, உன்னை கொலை பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சொன்னா கேளு அப்படின்னு. அதான் நீ என் கூட இருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். எப்போவுமே நான் உன் கூட இருக்கட்டுமா, சொல்லு அப்படின்னு. இவளும் கடுப்பாயிட்டு இருக்கா. அப்போ பேசாமல் வா அப்படின்ட்டு அப்படியே அங்கே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த கேரவன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய கேரவன்லாம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த கேரவனுக்குள்ளே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறான். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு. ஏம்மா உன்னை நான் பார்க்க வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ வந்துட்டு அடைக்க போகிறாள். ஒரு நிமிஷம் இருமா, அந்த ஆயில்மெண்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதை போட்டுக்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துட்டு என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடலை அப்படின்னு. நீ மேலே ஃபோன் பேசிகிட்டு இருக்க, நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னா அவன் அலர்ட் ஆயிடுவான்ல, அதனால தான். சரி அந்த இடத்துக்கு யான் எப்படி வந்தான், அதான் எனக்கும் தெரில, நாளைக்கு போயிட்டு அவனை மீட் பண்ணணும், வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். இதுக்கப்புறம் தான் யான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு நீ இதில் சைன் பண்ணிடு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தேவையில்லாமல் பேசாத, அதில் சைன் போடு அப்படின்னு. இல்லை இந்த டைமில் நம்ம டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குழந்தை எப்படி வளரும், நீ அவனை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவனை நல்லபடியாக வளர்ப்பேன் அப்படின்னு. சரி கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, நான் உனக்கு நீ கேட்குற டிவோர்ஸாக கொடுத்துறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற கடனுமே உனக்கு பாதி வரும் அப்படின்னு. என்ன கடன்றா, இந்த மாதிரி குடிச்சிட்டு சண்டை போட்டு திரிஞ்சிட்ருக்கு, அதுதான் உன்னோட கடனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க வரும்போது அவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டுருக்கும்ல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஆன்ற மாதிரி கத்துறானா, என்னாச்சு உன் கைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டையெல்லாம் விளக்கிட்டு பார்க்குறா, பயங்கரமாக அடிபட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு. எப்போவுமே நீ என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டியா, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டு இருக்காளா. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான், இல்லை நான் யாருக்கிட்டையுமே சண்டைலாம் போட கிடையாது, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஆபத்து, அவளை வந்து கடத்த யாரோ ட்ரை பண்ணுறாங்க, ஸோ அதனால தான் அவளை காப்பாற்ற போய் இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு. எது அவளுக்கு ஆபத்தா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே இவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க போல. ஏண்டா நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு வந்துட்டு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளும் மாசமா இருக்கா, அவளை கேரிங்காக பார்த்துக்க உனக்கு துப்பு இல்லை, ஆனால் வேற ஒருத்திக்கு வந்து ஆபத்து, அவளை காப்பாற்ற போனேன்னு அடிபட்டு வந்திருக்க, அப்போ அவளுக்கு உனக்கு என்னடா ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு தப்பாக பேசுகிறாங்க. இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுது. அம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, இது எனக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துப்போம், நீங்கள் நடுவில் வராதிங்க அப்படின்னு. நான் ஏன் பேசக்கூடாது, நான் பேச தான் செய்வேன், இல்லைன்னா இவன் இன்னிமே முட்டாளாக்கிட்டு தான் இருப்பான், இவன் சரியான லூசர், நீ இவனோட இருக்காத அப்படின்னு. போதும் நிறுத்துறீங்களா, இந்த மாதிரி பேசாதீங்க, அவன் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைக்கு அப்பா, அவனை எப்படி நீங்கள் இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. அப்பா இவளாம் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறா அப்படின்னு. நீங்கள் இதே மாதிரி திரும்ப சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. என்ன சொல்கிற, இந்த லூசருக்காக நீ வந்துட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறியா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம் நீங்கள் வந்துட்டு என் மேலே அக்கறையாக இருக்கிறது வைக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் நான் வளர்ந்துட்டேன், எனக்கான முடிவுகளை நானே எடுத்துப்பேன், உங்கள் முடிவை கொண்டு வந்து என் மேலே திணிக்காதீங்க, அதனால தான் எனக்கு அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து இந்த நிலைமையிலேயே நாங்கள் இருக்கோம், தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகையாக இருக்குது. ஆனால் இவ சொன்னது உண்மை தான். ஏன்னா இந்த அம்மா தான் அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கும், யானை வந்து நீ கண்ட்ரோலாக வச்சுக்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து காசெல்லாம் கொடுக்க விடாத அப்படி இப்படின்னு.
இவ வந்துட்டு இவங்க அம்மாவோட பேச்சை கேட்காம, சரி நம்ம புருஷன் வந்து நம்ம மாமியார், மாமனாருக்கு தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, இவளுமே காசு குடுத்துருந்தா அப்படின்னா, அந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காது. ஸோ இவன் போயிட்டு கடன் வாங்கணும், வைக்கணும், ஏமாத்தணும் அப்படின்ற இந்த மாதிரி சிச்சுவேஷனே கிரியேட் ஆயிருந்திருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் அவ ஃபீல் பண்ணி தான் சொல்றான்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த கோஜினை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒருத்தவர் கால் பண்ணியிருந்தார்ல, ஜோ அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பயங்கரமா மிரட்டுறாரு. "என்னடா ஒரு சின்ன விஷயத்த முடிச்சு விடாம இப்படி பெருசா வளர்த்துக்கிட்டே இருக்க. நீ மட்டும் இந்த விஷயங்கள கரெக்ட்டா முடிச்சு விடல அப்படின்னா, பாஸ் கிட்ட இருந்து உன்னை யாருனாலுமே காப்பாத்த முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவனுக்கெல்லாம் பயங்கர அல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் யானோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஸோ யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அப்படியே அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா, அவங்க அம்மா வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு சொல்லாம போயிட்டாங்க போல. ஸோ அதை பார்த்து தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. இவனும் வந்து பார்க்குறான். உங்க அம்மா இப்போ தான் கிளம்பி இருந்திருப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றா. இல்ல அவங்க போகட்டும் அப்படின்னு. இவனுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறாளா. இவனும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டு அப்புறம் அந்த ஆன்ட்டி எல்லாத்தையுமே காரில் கூப்பிட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். அதே சமயம் வென்ஸோட ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் இருந்து வெளியே எங்கேயோ போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக வென்ஸு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிவிட்டு அவரோட ரூம்குள்ளே போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அந்த பிஏ பொண்ணு இருக்கல, அவளோட கண்ணில் பார்த்தீங்கன்னா சிக்கிடுறா. அவள் ஷாக் ஆயிடுற. வென்சுவா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகும்போது, ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கு நீ இந்த ரூமுக்கு வந்த, உன் பேக்கில் நீ என்னத்தை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது, ஏய் நில்றி, என்னத்தடி நீ ஆட்டையை போட்டு போயிட்டுருக்க, ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது வென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த டைம் அந்த ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஆமாம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கா, அவங்க ரூம்லேருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடிட்டு போகிறா. ஸோ அந்த பேக்கை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்கு. ஆனால் இவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஹெட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் என்னோட ரூம்லேருந்து சில டாக்குமெண்ட்ஸை அவளை எடுத்துகிட்டு போக சொன்னேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. வென்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஏன்னா இவருக்கு வந்து தெரியும்ல, இந்த பொண்ணு தான் வென்சுவை வந்துட்டு ஒரு மாதிரி சிக்க வச்சிருக்கா, திரும்பவும் வந்துட்டு அவளை ஹர்ட் பண்ண பார்க்குறா அப்படின்றதுக்காக தான் வென்சுக்கு வந்துட்டு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. சரின்ட்டு அவங்க வந்து போகும்போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டுக்கிட்டே ரொம்ப திமிரா பேசுகிறா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போக சொன்னீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அது உனக்கே இதுக்கு தேவை, அது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, ஒரு கியூரியஸ் தான், ஏன்னா நீங்களே சொல்ல மாட்டீங்களே, அப்படி அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி திமிரா சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்காரன் வந்துடுறான். ஸோ வென்ஸு கிட்ட வந்து இவ தானே அந்த ஃபோனை ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்துருப்பா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா நீ என்னத்தை பேசுகிறேனே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நடிக்கிறா. ஸோ அந்த கண்ணாடிக்காரர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு வென்ஸு, இவ நம்ம 2 பேர்த்துமே வந்துட்டு மாட்டி விட்டுருக்கா. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவளோட கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு அதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஃபெங்கா தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் தான் இருக்கார். அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து எல்லாரும் போகிறாங்களா. அப்போ மென் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வென்ஸு வந்து ஹெட்டோட ரூமில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னு. ஸோ அதை கேட்டோன்னே இவர் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த கேரவன்லேருந்து வெளியே வரா. வெளியே ஜோவும் அந்த பொண்ணும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ வந்து கேட்குறா, ஆமாம் ஹீரோ எங்கே அப்படின்னு. அவர் வெளியே போயிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்களே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அப்புறம் அந்த ஆன்ட்டி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இன்றைக்கி தான் இந்த வாண்டோட அம்மா வந்து ரிலீஸ் ஆகுறாங்களாம்மா. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா, அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்துட்டு அந்த யானை மீட் பண்ண போகிறேன், ஸோ நீயும் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, போகலாம், பட் நான் முக்கியமான ஒரு வேலையாக வந்திருக்கேன், நைட்டு வேணால் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அந்த டைம் தான் அந்த வாண்டோட அம்மா வந்துட்டு வெளியே வராங்களா. ஸோ இவன் வந்து கத்துறா, அங்கிள் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வெளியே வந்துட்டாங்க, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிட்டுருக்காளா. இந்த விஷயங்கள் நம்ம ஹீரோனுக்கு கேட்குது. ஸோ உடனே அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த வாண்டோட அம்மாவும் ஹீரோவை பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. ஸோ இவனும் பெருசாக பேசலை. அவங்கள பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்களா. இல்லை அவன் என் ஃப்ரெண்டு, நான் தனியாக போய் மீட் பண்ணணும். இல்லை அவங்கள தனியாக விட முடியாது, நாங்களும் வரோம் அப்படின்ட்டு தொத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. இந்த சைடு யானை அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க 3 பேர் வராங்க. அந்த ஜோ பார்த்தீங்கன்னா அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்கார்ற பிள்ளையா ஹீரோயின் பார்க்குறா. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிச்சு கூப்பிட்டு போகிறா, வாடா நான் எங்கே ஏன்டா உட்கார, கொஞ்சம் தூரமாக போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு. அப்போ யானோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, யார் இவங்க கோமாளி மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டு தள்ளு,
ஆமாம், நீ எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த வட்டிக்காரனோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி லியாங்க வந்துட்டு யாரோ கொலை பண்ண போகிறாங்க, ஸோ நீங்கள் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லியாங்கோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க தான் ஃபோன் பண்ணி அந்த ஃபெங்குக்கிட்ட வந்து காசெல்லாம் கேட்டு மிரட்டுற மாதிரிலாம் சொன்னானுங்க. ஸோ உன்னையுமே வந்து கடத்த சொன்னானுங்க. அதனால தான் நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த யானோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு வீடியோ எடுத்திருப்பாள், அந்த வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ணி விட்றா. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை உடனே வந்துட்டு வென்ஸுக்குமே சென்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் தான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், அதுக்கு நீ தான் எங்களை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோஜினை தான் காட்டுறாங்க. ஸோ இவங்கிட்ட வந்து அந்த ஃபெங்கு எல்லா விஷயங்களுமே சொல்லும்போது அவன் கத்திட்டு இருக்கான், ஏன்டா அவள் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் என்னத்தடா கிழிச்சிட்டு இருந்தீங்க, அவள் மட்டும் போலீஸில் போய் மாட்டி விட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான், ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த கோஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான், நான் உன்னை வந்துட்டு தனியாக மீட் பண்ணணும் வா அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவளும் திரும்பி பார்க்குறா, இவங்கள விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது அப்படின்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தனியாக கலந்துக்கிறா. இதுக்கு ரெண்டும் உட்காந்து பயங்கரமாக கேம் எல்லாம் விளாண்டுட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான், ரெண்டும் பயங்கரமாக கேம் விளாடுதா. ஆமாம், ஹீரோ நீங்கள் அவள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காளா, எப்போ போனா, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்னடி சொல்லிட்டு இருக்கா, போய் செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போய் பார்த்தா அங்கே ஆளை காணோம். ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ ஃபோன் பண்ணி கேட்குறான், ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன், நான் ரிட்டன் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாள். இவன் திரும்பவும் ஃபோன் பண்ணுறான், நீ திரும்ப ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கவே உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்ற பதிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் அந்த கோச்சின்னு இருக்கான். ஆமாம் நீ இந்த இடத்துக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான விஷயந்தான் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான். சரி உன்னோட ஃபோன் என்னாச்சு, எதுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கூப்பிட்ட. அது என் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி அந்த பசங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு. இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அதை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஹீரோ அப்புறம் அந்த பொண்ணு ஜோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் என் ஃப்ரெண்டை வச்சு தான் இதெல்லாம் விசாரிக்க சொன்னேன், இவங்க எல்லாருமே ஒரு இன்வெஸ்டிங் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியில் இருந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அமௌண்ட் எல்லாம் நிறையா வாங்கியிருக்கான், அந்த காசை உங்ககிட்டேருந்து வாங்குறதுக்காக தான் அவங்க ஒன்றை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ஸோ நீ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு. ஸோ இவளுக்கு தான் ஹீரோவை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரியுமே. ஸோ அப்போது ஹீரோ சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான், அவன் என்னை விட மோசமானவன், அவனை நீ நம்பவே நம்பாதானே, அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது, ஒரு மாதிரி பார்க்குறேன். சரி உனக்கு டைம் இருக்கா, என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்னு. எங்கன்ற மாதிரி கேட்கும்போது மைக்குக்கு வந்து ஒரு கொலிக்கு இருக்கான் லியாங்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட அந்த கிளைண்ட் லிஸ்டெல்லாம் இருக்கிறதா என்கிட்ட சொன்னான். ஸோ அவனை போயிட்டு மீட் பண்ணணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இவனு பார்த்தீங்கன்னா சரி ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் அந்த அங்கிள் அப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. இந்த அங்கிள் வந்து கேட்குறாரு, டே நீ யார் கூட தாண்டா இருக்கணும்னு நினைக்கிற, ஹீரோயின் கூடவா இல்லை அந்த ஆன் கூடவா, நீ ஹீரோயினை சூஸ் பண்ணியா, அவளோட இரு, எதுக்கு நீ ஆனை போயிட்டு மீட் பண்ணுற அப்படின்னு. அது அவள் என்னால் தானே இந்த மாதிரி பண்ணா, டே நீனா பைத்தியமாடா, இந்த மாதிரி பண்ணினா உன் லைஃப் ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும்டா அப்படின்னு. சரி உன்னோட கார்டை கூட எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்த மொத்த காசுமே நான் அந்த ஆன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு, ஏன்டா உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, ஏன்டா அப்படி பண்ணுற, நாளைக்கு சோத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த கோச்சின் ரெண்டு பேத்தையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி. இல்லை உனக்கு ரீசெண்டாக வந்துட்டு நிறைய அன்னோன் மெசேஜ் கால்ஸ் எல்லாம் வருது, யாரும் உன்னை ட்ராக் பண்ணுற மாதிரிலாம் இருக்குல்ல, அதனால நானுமே உன் கூட வரேன் உன்னோட சேஃப்டிக்காக அப்படின்னு. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த லியான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நேற்று நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக அந்த காரெல்லாம் நிறுத்தக்கூடிய இடத்துக்கு போன அப்படின்னு. அது வந்து நீ இழுக்கிறானா, உங்ககிட்ட எப்படி அந்த கீ பவுச் வந்தது, அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, மேபி மைக் வந்து என்னோடய காரில் விட்டுட்டு போயிருந்துருப்பாரு, உன்னை யாரோ அட்டாக் பண்ணாங்கல்ல, அது யார் அப்படின்ட்டு எனக்கு தரலன்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ மயக்கத்தில் இருந்தில்ல, அப்போது போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கெலாம் கால் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். அந்த கோஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.